ஐயா வணக்கம். இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் குழுவினர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவை சந்தித்து உரையாடி இருக்கின்றீர்கள். முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது? வணக்கம். நாங்கள் முக்கியமாக விவாதித்த விடயம் தேசிய பிரச்சினைக்கு ஒரு அரசியல் தீர்வு சம்பந்தமாக விரைவில் ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. ஆனபடியால் அரசியல் தீர்வு சம்பந்தமாக கர்மங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டியது அத்தியாவசியம். பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அந்த கர்மம் தீவிரமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது நமது கருத்து. அந்த அடிப்படையில் அரசியல் தீர்வு ஏற்படுத்த வேண்டிய முக்கியத்துவத்தையும், அரசியல் தீர்வு தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வாக இருக்க வேண்டும், நாட்டு மக்களுக்கு மேற்புடையதாக இருக்க வேண்டும், ஒரு நியாயமான நிரந்தரமான தீர்வை எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அது நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு தீர்வாக அமைய வேண்டியது அத்தியாவசியம். அதை பற்றி அதனுடைய விவரங்களை பற்றி பேசினோம். நாட்டில் இனப்பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு குறித்து ஜனாதிபதியுடன் பேசிய நீங்கள், ஆனால் முன்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடு அரசாங்கம் முதலில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேசி ஒரு இணக்கப்பாட்டிற்கு வந்த பிறகு அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நாடாளுமன்ற தேர்வுக்குழு மூலமாகவோ இல்ல மற்ற வழிமுறை மூலமாகவோ நடைபெற வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் தான் தொடர்ந்து நீங்க இருந்து வருகின்றீர்கள். அதே வேளையில் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக அரசுக்கும் கூட்டமைப்புக்குமான பேச்சுவார்த்தை தடைபட்டு போயிருக்கின்றது. அந்த பேச்சுவார்த்தை நடைமுறைகள் மீண்டும் எப்பொழுது தொடங்கும் அல்லது தொடங்க வேண்டும் என்று இரு தரப்பிலும் ஏதாவது உடன்பாடு ஏற்பட்டதா? நீங்கள் கதைக்கிற கதை பழைய கதை. நீங்கள் பழைய அரசாங்கத்தினுடைய காலத்தில் இருந்த விடயங்களை பற்றி பேசுகிறீர்கள். அதற்கும் தற்பொழுது உள்ள நிலைமைக்கும் இடையில் எவ்விதமான சம்பந்தமும் இல்லை. நீங்கள் பாராளுமன்ற தெரிவுக்குழுவை பற்றி பேசுவதும் 2 வருஷங்களாக பேச்சுவார்த்தை நடந்த பற்றி பேசுவதும் ஏதோ அந்த அடிப்படையில் சில விஷயங்கள் சம்பந்தமாக நாங்கள் முன்கூறிய கருத்தும் அந்த விடயத்துக்கும் தற்போதைய நிலைமைக்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லை. அதனுடையால் இன்றைக்கு இது ஒரு புது நிலைமை, புது ஜனாதிபதி, புது அரசாங்கம், ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடைபெறப் போகின்றது. அதுக்கு பிறகு ஜனாதிபதி ஒரே நபராக இருப்பார். அரசாங்கம் என்ன விதமாக அமையும் என்று நாங்கள் தற்போது சொல்ல முடியாது. இன்றைய சூழலில் நாங்கள் இருக்கிற விஷயத்தை பற்றித்தான் நான் உங்களுக்கு கூறினான். ஜனாதிபதியுடனான பேச்சுவார்த்தையில் அரசியல் தீர்வு குறித்து பேசிய நீங்கள், போர் முடிந்து இவ்வளவு ஆண்டு காலம் ஆன பிறகும் அரசியல் கைதிகளின் விடுதலை, காணாமல் போனவர்களுக்கு என்ன ஆனது என்பது குறித்த தகவல்கள், அப்புறம் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய நல்வாழ்வு, இந்த விஷயங்கள்லாம் இன்றைய விவாதத்திற்கு வந்ததா? பேசப்பட்ட ஏனைய விடயங்கள், கைதிகளுடைய விடுவிப்பு, காணாமல் போனவருடைய விடயங்கள் சம்பந்தமாக அரசாங்கத்தின் நிலைப்பாடு விளக்கப்பட வேண்டிய தேவை, அந்த மக்களுக்கு ஓரளவுக்கு ஒரு அமைதியை, ஒரு நிம்மதியை கொடுப்பதற்காக விதவைகள் சம்பந்தமான விடயம். மற்றது இயக்கத்திலிருந்து தற்பொழுது சாதாரண வாழ்வுக்கு திரும்பி இருக்கின்ற முன்னாள் போராளிகள் சம்பந்தமாக, அவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தமாக, காணிவிடயம் சம்பந்தமாக, விசேஷமாக வலிகாமம், சம்பூர் இனிய இடங்களில் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டிய தேவை, இந்த கர்மங்களில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டிய தேவையும் அரசாங்கம் தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக்கி கொள்ள வேண்டிய அவசியமும், இவ்விதமான விடயங்களை பற்றி நாங்கள் ஒரு ஆரம்ப பேச்சுவார்த்தையை இன்றைக்கு தொடங்கி இருக்கின்றோம். அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு ஒத்துப்போகின்ற நிலைப்பாடத்தான் நமக்கு பட்டது. நம்மை பொறுத்தவரையில் சில விஷயங்கள் நிறைவேற்றப்படுவதற்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த முயற்சிகள் தொடர வேணும். இன்னும் பாரிய முன்னேற்றம் இடம்பெறுவதற்கு இடம் உண்டு. விசேஷமாக அரசியல் தீர்வு சம்பந்தமாக நாங்கள் இன்றைக்கு பேச்சுவார்த்தையை ஆரம்பித்திருக்கின்றோம். இதைத் தொடர்ந்து நம்ம முன்னேற்றம் இடம்பெற வேண்டும்.